மகர ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். வருகின்ற வைகாசி மாதம் நவ கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை உங்கள் ராசிக்கு தரப்போகிறார்கள் என்பதை இந்த பதிவில் விரிவாக சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல்ல மகர ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன். கேட்காதவாலாம் அதற்கான லிங்கை நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதையும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு 12க்கும் 3க்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பெயர்ச்சியாகி இருப்பதால் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான மாதமாக இந்த மாதம் அமைய போகின்றது. அஞ்சில குரு கெஞ்சினாலும் கிடைக்காது என்ற ஜோதிட விதிப்படி அபரிவிதமான மாற்றத்தை உங்களுக்கு குரு பகவான் இந்த மாத காலகட்டத்தில் இருந்து கொடுக்க போகின்றார். குரு பகவான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வை சிறப்பு. அதற்கேற்றார் போல் உங்கள் ராசிக்கு 5இல் பயிற்சியாயிருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9, 11 மற்றும் உங்கள் ஜென்மத்தை பார்ப்பதால் அந்த இடங்கள் புனிதமாகின்றன. ஜென்மத்தை குருக்கான மங்களம் உண்டாகும் என்ற ஜோதிட கூற்றுக்கு ஏற்றாற்போல் இது நாள் வரை மனதில் இருந்து வந்த இனம் புரியாத கவலைகள் மறையும், மனநிலையில் உற்சாகம் பிறக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான காரியங்கள் நடந்தேறும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பிரிந்த தம்பதியினர் இணைவார்கள். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். காதல் திருமணம் கைகூடும். தனக்காரரான குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியை பார்ப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சேமிப்புகள் 2 மடங்காகும். அதனால உங்களுடைய சேமிப்பை தங்கம் மற்றும் நிலத்தில் முதலீடு செய்வது மிகவும் சிறப்பு. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல தகவல் இல்லம் தேடி வரும். திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாமல் ஏங்கி இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாத காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் அமையும். வம்சம் விருத்தியாகும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் அபரிவிதமான லாபத்தை அடைய போகிறீர்கள். கூட்டு தொழில் மற்றும் சொந்த தொழிலில் பல வெற்றிகளை அடைவீர்கள். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் ஆன்மீக எண்ணம் ஒரு சிலருக்கு மேலோங்கும். சித்தர்கள் மகான்கள் தரிசனத்தை பெறுவீர்கள். குலதெய்வ வழிபாட்டிற்கு சென்று வருவீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்திற்கும் கேது பகவானை குரு பகவான் பார்ப்பது மேலும் சிறப்பு. தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். ஒரு சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள் அமையும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதல் பலமாக இருப்பதால் ஒரு சிலருக்கு வீடு வாகன யோகம் அமையும். உங்களுடைய வாக்குகள் பலிக்கும். யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் உங்களுடன் பேச காத்திருக்கும் நிலையை இந்த வைகாசி மாதத்தில் கிரக நிலைகள் உண்டாக்கும். உங்கள் ராசிக்கு 3இல் இருக்கும் ராகு பகவானால் ஒரு சிலருக்கு வெளிநாடு யோகம் அமையும். நீங்கள் விரும்பிய வேலை வாய்ப்புகள் இந்த மாத காலகட்டத்தில் நடந்தேறும். உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்ததை போல் இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வுகள் ஒரு சிலருக்கு அமையும். உங்களுக்கான பரிகாரங்கள்: உங்களுடைய 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரிய பகவான் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயிற்சியாக இருப்பதால் ஞாயிறு தோறும் காலையில் நவ கிரகத்தில் இருக்கும் சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்கோ. அதே போல உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வர நவ கிரகங்களால் ஏற்படும் தடைகள் அகலும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.